இந்த கிறிஸ்தவர்கள் எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிறாங்களே, ஏன் போகிறாங்க? ஏன் ஒரு வாரம் போகலைன்னா என்ன, ஒரு வாரமோ 2 வாரமோ ஸ்கிப் பண்ணால் என்ன, கடவுள் என்ன கோவிச்சுக்க போகிறாரா? போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? இப்படி பல சந்தேகங்கள் எல்லாருக்குமே வருகிறது உண்டு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை கம்பெனியில் ஒர்க்கிங் டே வச்சு அன்னைக்கு வேலைக்கு வர சொல்கிறவர்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், ஏன் எதுக்காக வாரம் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா 3 காரியங்கள் தான். ஒன்று, அது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்குது. யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 8வது வசனத்தில் பார்க்கும்போது, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நீ நினைப்பாயாக. அப்போது வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி அங்கே போய் அவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அதை ஒரு ஒழுங்காக கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது கூட எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்க முடியும் 10:25, அந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறத போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அப்போ சபை கூடி வருதல் என்பது இந்த ஆலயத்துக்கு போகிற காரியத்தை குறிக்கிறது. அப்போ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஒழுங்காக வருவாங்க, அப்புறம் அவங்களுக்கு காசு பணங்கள் சேரும் பொழுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் பொழுது ஆலயத்துக்கு போகிறதே அவங்க விட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரியாக நீங்கள் இருக்கக்கூடாது, அதில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. இது ஒன்று. 2வது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக அதை நீ அறியும்படிக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு அடையாளம் அதுதான் அந்த ஓய்வு நாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவின் அடையாளமே இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு தான். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு போவது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவின் அடையாளமாக அது கர்த்தர் அதை பார்க்கிறார். இது 2வது. 3வது காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த ஓய்வு நாளை, இந்த சபை கூடுகிறதை, தேவாலயத்துக்கு போய் கர்த்தரை வழிபடுகிறதை சரியாய் கிரமமாய் அதை செய்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே சொல்கிறார். யாக்கோபின் சுதந்திரம் என்பது இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ 3 காரியம்தான். ஒன்று, கர்த்தர் கொடுத்த ஒழுங்கு, கர்த்தர் கொடுத்த ஒரு சரியான ஒரு பாதை என்று அதை நம்ம பார்க்கிறோம். 2வது, கர்த்தருக்கும் நமக்கும், இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவின் அடையாளமாக அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, அங்கே தான் ஆசீர்வாதங்கள் தொடங்குகிற இடமாக அது இருக்கிறது. அதனால தான் சபைக்கு போகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் சபைக்கு போங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு